காந்தி கண்ணாடி ட்விட்டர் விமர்சனம். KPY பாலா ஹீரோவாக கலக்கினாரா? ஆதிமூலம் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஷெரீப் இயக்கத்தில் KPY பாலா ஹீரோவாக அறிமுகமாகியுள்ள காந்தி கண்ணாடி படம் செப்டம்பர் 5ஆம் தேதி திரைக்கு வருகின்றது. இந்த நிலையில் சத்யம் தியேட்டரில் சிறப்பு காட்சி திரையிடப்பட்ட நிலையில் பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் உள்ளிட்ட பலர் பாலாவின் காந்தி கண்ணாடி படத்திற்கான விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் அடுக்கியுள்ளனர். விஜய் டிவியிலிருந்து ஒரு டஜன் பிரபலங்கள் சினிமாவிற்கு வந்துவிட்டனர். சந்தானம், சிவகார்த்திகேயன், யோகி பாபு, கவின், புகழ் வரிசையில் தற்பொழுது KPY பாலாவும் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ளார். KPY பாலா, இயக்குனர் பாலாஜி சக்திவேல், நமிதா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அர்ச்சனா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ள விமர்சனங்களை இப்பொழுது பார்க்கலாம். கொரோனா காலத்தில் பாலிவுட் நடிகர் சோனு சூட் இனிமேல் நான் வில்லன் நடிகர் இல்லை, ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ என்பதை நிரூபித்திருந்தார். அவர் ஏகப்பட்ட பொதுமக்களுக்கு, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு செய்த உதவியை பார்த்து ஒட்டுமொத்த நாடே கொண்டாடியது. அதேபோல தமிழ்நாட்டில் தொடர்ந்து குறைந்த அளவில் சம்பாதித்தாலும் மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார். விரைவில் இலவச மருத்துவமனை கட்ட போராடி வருவதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் காந்தி கண்ணாடி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ளார். ரமேஷ் பாலா தனது ட்விட்டர் பக்கத்தில் காந்தி கண்ணாடி படத்தை பார்த்துவிட்டு 5க்கு 3.25 மதிப்பெண்கள் கொடுத்துள்ளார். KPY பாலா ஹீரோவாக அட்டகாசமாக அறிமுகமாகியுள்ளார். நேச்சுரலா அவருக்கு என்ன வருதோ அப்படியே திரையில் தோன்றி நடித்துள்ளார். பாலாஜி சக்திவேலின் நடிப்பு மிரட்டலாக உள்ளது. நல்ல ட்விஸ்ட் மற்றும் திருப்பங்களுடன் எமோஷனலான கிளைமேக்ஸுடன் படம் உள்ளதாக ரமேஷ் பாலா விமர்சித்துள்ளார். வயதான காலத்தில் ஏற்படும் காதல் கதையை மையமாக வைத்து காந்தி கண்ணாடி படத்தை படமாக்கியுள்ளனர். பாலாஜி சக்திவேல் மற்றும் அர்ச்சனா தான் படத்தின் ஹைலைட். KPY பாலாவின் நடிப்பு நல்லா இருக்கு. கடைசியா 30 நிமிட கிளைமேக்ஸ் காட்சி எமோஷனலா என்னை மிகவும் கனெக்ட் செய்துவிட்டது என பாலாஜி என்பவர் விமர்சித்துள்ளார். KPY பாலாவின் படம் சுமாராகத்தான் உள்ளது என்றும், இன்னும் சூரி போல நல்ல இயக்குனர்களை தேடி அவர் செல்ல வேண்டும் என்றும், அப்போதுதான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படங்கள் அமையும் என்றும் கூறுகின்றனர். திரையரங்கங்களில் காந்தி கண்ணாடி படம் வெளியான பின்னர் மக்கள் அந்த படத்தை எப்படி கொண்டாடுகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.